கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் நமக்கு வார்த்தையையும் எச்சரிப்பு வசனத்தையும் தந்து கர்த்தர் அபரிதமாய் நடத்துவார். அல்லேலூயா. எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்த வசனத்தையும் எச்சரிப்பு வசனத்தையும் ஜெபத்தோடு எடுத்து ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் நடத்தினார். இந்த வருஷமும் ஆண்டவர் தந்த வாக்குத்தத்த வசனம் முன்னால் எழுதியிருக்கு. அதை எல்லோரும் வேதாகமத்தில் நம்ம எடுத்து நம்ம அதை வாசித்து நம்ம ஜெபிக்கும்போது அந்த வசனம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யும். அல்லேலூயா. உபாகமம் 9வது அதிகாரம் 3வது வசனம் பின்பாகத்தில், உபாகமம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தினுடைய பின்பாகம், அந்த 235வது பக்கம்னு மேலே நம்பர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதிலிருந்து வாசிப்போம். கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை, எதிரிகளை, நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, தொழிலுக்கு விரோதமாக, நிர்வாகத்துக்கு விரோதமாக எந்த எதிரிகள் எழும்பினாலும் அவங்க எல்லாரையும் சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய்னு சொல்லி கர்த்தரே வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் சில எதிரிகள் என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச எதிரிகளும் உண்டு, தெரியாத எதிரிகளும் என்ன செய்வாங்க இருப்பாங்க. நம்ம அந்த வசனத்தை பிடிச்சி நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதை துரத்தி அந்த எதிரிகளை எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்னா அழித்து நமக்கு ஒரு செவையான பாதையை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்னா உண்டு பண்ணுவார். இப்போ வசனத்தை வாசிச்சிட்டோம், வசனத்தை விசுவாசிச்சிட்டோம். எல்லோரும் கண்ண மூடி ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லோரும் கண்ண மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எனக்கு சொன்னபடியே, ஆமேன் ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு சொன்னபடியே என்ன சொன்னார்? நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்த போகிற. அவர்களை துரத்துனதோடு மாத்திரமல்ல, அவர்களை அழிக்க போகிற. எதிரிகளெல்லாம் துரத்தி அழிக்க போகிற. கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறாரு, இதை செய்ய போகிறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியத்துக்கு விரோதமாக, எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தினுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கு விரோதமாக, ஆண்டவரே இந்த கூடுகையில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய நிர்வாகங்களுக்கு விரோதமாக, ஆண்டவரே தொழிலுக்கு விரோதமாக, வியாபாரத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா எதிரிகளையும் துரத்தி சீக்கிரமாய் அதை அழிக்க போகிறதற்காக ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த 2025 எங்கள் எழுப்புதல் ஜெப ஐக்கியத்திற்கு நீர் தந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஜெபம் பண்ணாதவங்களாம் ஜெபம் பண்ணிடுங்க. ஜெபம் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் இதை நமக்கு நல்லா செஞ்சிருவார். கர்த்தர் இதை நல்ல தீர்க்கமாக செஞ்சிருவார். ஆமேன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபத்தில் தான் எல்லாத்தையும் விரட்டணும். ஆமேன், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. ஆமேன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு நம்ம போராடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எழும்பி இருக்கிற எதிரிகளை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிக்க போகிறதற்கு நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன், ஆமேன். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிதே, இங்கு அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. அல்லேலூயா, தோல்வியில்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு, தோல்வியில்லை. அல்லேலூயா, தோல்வியில்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிதே, இங்கு அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. இங்கு அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. சுவாசத்தோட தேவன் நம்ம கொடுத்த எல்லா பொறுப்புகளையும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை வச்சு நம்ம பிடிச்சி ஜெபம் பண்ணியிருக்கோம். கர்த்தர் நமக்கு சொன்னபடியே என்ன செய்வார்னா சீக்கிரமாய் துரத்துவார். துரத்தின ஆண்டவர் அதை எல்லாத்தையும் அழித்து நமக்கு ஒரு நல்ல ஒரு அதிசயமான ஒரு பாதையை கர்த்தரை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. வாக்குத்தத்த வசனம், எச்சரிப்பு வசனத்தை நம்ம எடுக்க வந்திருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள்
27வது அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர் 27:10. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, அல்லேலூயா, எச்சரிப்பு ரொம்ப அவசியம். நம்ம போகிற பிரயாணத்தில், வாழ்க்கைங்கிற பிரயாணத்தில் எச்சரிப்பின் சத்தம் ரொம்ப கட்டாயம் நமக்கு அவசியம். இங்கே ஒரு கப்பல் பிரயாணம் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 276 பேர் இருக்கிறாங்க. அதில் மாலுமியும் இருக்கிறாரு, எஜமான எனிசியராக இருக்கிறாரு, பவுலும் இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரரு. அவர் எச்சரிக்கிறார், இந்த பிரயாணம் வேண்டாம், இதில் நிறைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று அவர்கள் சொல்லி அவர்களை, இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பு வசனத்தை தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார், தரப்போகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து அந்த பிரயாணத்தில் அப்படியே நின்றிருந்தா எந்த சேதமும் நெஞ்சிருக்காது, வந்திருக்காது. பாருங்கள், இந்த எச்சரிப்பை மீறியும் அவங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. 11வது வசனத்தில், நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். நம்பும்போது என்ன நடக்கு? 13ஆம் வசனத்தில் பாருங்கள், தென்றல் மெதுவாய் நடக்கு. தென்றல் காற்றடிக்கு, பிரயாணம் நல்லா இருக்கியா, தென்றல் நல்லா அடிக்கு. இவர் போய் இப்படி போய் என்ன செய்தார், இந்த பிரயாணம் நீங்கள் என்ன எங்க பண்ணாதங்க அப்படின்னு என்ன செய்தார், சொல்கிறாருன்னு சொல்லி கப்பல் பிரயாணம் நெஞ்சிக்கிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. 14வது வசனத்தில் தென்றல் காற்று இப்போ மாறி, எப்படி மாறிட்டுனா, கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிட்டு. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காற்றையும் இந்த சுனாமியையும் சந்திச்சிருக்க வேண்டாம். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காம போனதுனால இந்த காற்றில் அகப்பட்டு கொண்டாங்க. வாக்குத்தத்தம் எப்படி செயல்படுது பாருங்கள். அதே அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனத்தை எல்லாரும் வாசிப்போமா? ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயபடினார் என்றான். ஆனபடினாலே மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில். அல்லேலூயா. ஆண்டவர் பவுலுக்கு ஜோமணி ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்கியிருந்தனால அந்த கப்பல் பிரயாணத்தில் எல்லாரும் கரை தப்பி சேர்ந்தாங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை இப்போ நம்ம வாங்கிட்டு போகிறோம். வாக்குத்தத்த வசனத்தினால நம்ம மாத்திரம் இல்லை, நம்ம எந்த குடும்பத்தில் இருக்கிறோமோ, எந்த ஊழியத்தில் இருக்கிறோமோ, எந்த பொறுப்பில் இருக்கிறோமோ, எந்த சபையில் இருக்கிறோமோ, எந்த ஊரில் இருக்கிறோமோ, அத்தனை பேரும் கரை தப்பி சேர்ந்துருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை இப்போ நிச்சய போகிறாருன்னா தரப்போகிறாரு. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதே போல் எச்சரிப்பு சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா சில சேதங்கள், சில அழிவில்லாமல் நம்ம நெஞ்சுக்கலான்னா தப்பிக்கொள்ளலாம். கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் இருதயத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சில வேளைகளில் ஊழியர்கள் மூலமாக என்னுடைய பிரயாணங்களில் சில பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லி சில காரியங்களை சொல்லும்போது, எச்சரிக்கும் போது நாங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இந்த வேளையில் ஏன் இருதயத்தில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, எச்சரிப்பின் சத்தத்துக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணிடுவோமா? எங்களுக்கு சரியான வார்த்தையை தந்துருங்கப்பா. எச்சரிப்பின் சத்தத்துக்கு நான் அப்படியே கீழ்ப்படியும் போது எனக்கு வந்த எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நான் கரை தப்பி சேர்ந்துடலாம். எச்சரிப்பின் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் உலக மனிதனை நம்பி, ஆண்டவரே தென்றல் காற்று அடிக்கன்னு சொல்லி அதை நம்பி நான் போகும்போது சில சிக்கல்களில் நான் மாட்டிக்கிறேன். ஆண்டவரே, எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிவதற்கு என் இருதயத்தை நல்லா வணைந்து கொள்ளும். எல்லாரும் ஜெபம் பண்ணிடுவோமா? ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணிடுவோம். 2 வார்த்தை இருக்குது. ஒன்று வாக்குத்தத்த வசனம், வெள்ளை நூல் கட்டினது. இன்னொன்று சிவப்பு நூல் கட்டினது, எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவரே, என் இருதயத்தில் நான் என்ன நிலைமையில் எங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறேன், என்ன சூழ்நிலையை நான் சந்தித்துக்கிட்டு இருக்கிறேன், நான் சேதம் இல்லாமல், ஆண்டவரே எந்த வருத்தமும் இல்லாமல் நான் கடந்து செல்வதற்கு எனக்கு எச்சரிப்பின் சத்தத்தை நீர் எனக்கு தாரும்.
எச்சரிப்பின் சத்தத்தை எனக்கு தாரும். அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். வாக்குத்தத்த வசனத்தினால நம்ம குடும்பமெல்லாம் கரை தப்பி சேர்ந்துரும். வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் தர போயிறாரு. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாவே நடக்கும். இப்படி எல்லாரும் சொல்லிடுவோமா? சூழ்நிலையை நான் பார்க்கல ஆண்டவரே, எனக்கு நீர் என்ன சொன்னீரோ அது பிரகாரம் தான் நடக்கும், அது பிரகாரம் தான் நடக்கும். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்குத்தத்தை நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வாக்குத்தத்த வசனமும் எச்சரிப்பு வசனத்தையும் தந்து ஆண்டவரே, குடும்பம் மாத்திரம் இல்ல, நாங்க இருக்கிற கிராமம், நாங்க இருக்கிற ஊழியம், நாங்க இருக்கிற தமிழ்நாடு, நாங்க இருக்கிற தேசம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கரதப்பி சேருவதற்கு அன்னைக்கு அந்த வாக்குத்தத்தம் அந்த நாள்ல ஒரு பலனா இருந்தது போல எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை பலனா இருந்து எங்களை நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. அல்லேலூயா அல்லேலூயா. வாக்குத்தத்த வசனமும் எச்சரிப்பு வசனமும் எதுக்குன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்தின் மூலமாக நம்ம என்ன செஞ்சோன்னா அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. இன்னும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை வச்சு நம்ம எப்படி பலப்பட முடியும்? ரோமர் 4வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்தே நம்ம வாசிப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. வாக்குத்தத்த வசனம் நமக்கு கிடைக்கும்போது எப்படி ஜெபம்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் ஜெபத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொண்டோம். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். யாராவது வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ இனிமேல் என்ன செய்ய போகிற அப்படின்னு. நம்ம என்ன சொல்லணும்னா, எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது பிரகாரம் தான் என்னையும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதில் சொல்லணும். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், கொஞ்சம் ரொம்ப காலமாக ஆண்டவரிடத்துல இருந்து வாக்குத்தத்தம் பெற்று கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் காத்திருக்கிறார். இவருக்கு எப்படி அந்த விசுவாசத்தை காத்து கொண்டார் அப்படின்னு சொன்னால், வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் வந்து அவிசுவாசமாக என்ன செய்யலை, சந்தேகப்படலை. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. அப்போ தேவனை மகிமைப்படுத்தினா ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தத்தை வச்சு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார். அல்லேலூயா. 25 வருஷம் இடைப்பட்ட காலங்களில் தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை நல்லா பிடிச்சி அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் எப்படி மாறிட்டார்னா வல்லவனாய் மாறிட்டார். கையை கூப்பி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் எனக்கு தரப்போகிற வாக்குத்தத்த வசனத்தை நான் சரியாக பயன்படுத்தணும். உலகத்தில் பல சூழ்நிலையில் இன்னும் உனக்கு எது நடக்கலையா, இன்னும் உன் தேவை சந்திக்கப்படலையான்னு சொல்லும்போது ஆவியானவர் எனக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தை நினைவுபடுத்துங்கப்பா. அந்த வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்தும் போது அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நம்ம விசுவாசத்துல மாத்திரம் இல்ல, விசுவாசத்துல வல்லவனாக கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? ஆண்டவரே, நீர் எனக்கு தரப்போகிற வாக்குத்தத்தத்துக்காக நான் இப்பவே ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவரே, உம்மை நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன், உம்மை முழு நிச்சயமாய் நம்புகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை நினைக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடணும், பெரிய தைரியம் வந்துடணும். ஆபிரகாமுக்கு கிடைச்ச அந்த வாக்குத்தத்த வசனத்தை கொஞ்சம் கூட ஆண்டவரே அவிசுவாசமாய் அதை சந்தேகமே படல. ஆண்டவரே, எனக்கு நீ தந்த வசனத்தை சூழ்நிலையை பார்க்காம நான் விசுவாசிச்சு தேவனை மகிமைப்படுத்தி
தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபையை தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக சில சவால்கள்லாம் என்ன செய்யும்னா எழும்பும். அல்லேலூயா. தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்ன பதிலை நம்ம வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைக்கும். தானியேல் 3:17 சேர்ந்து வாசிப்போம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் மேலே இவ்வளவு ஒரு நம்பிக்கையோட அந்த சவால்களை சந்தித்து நாங்கள் ஆராதிக்கிற தேவனை எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எங்களுமோடு எல்லாரும் சோத்திரம் பண்ணிடுவோமா? சில வேளைகளில் அந்த வருஷத்தில் சில சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் நம்ம இருதயத்திலிருந்து என்ன வார்த்தை வரணும் அப்படின்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். சோதரி இப்படிப்பட்ட வார்த்தைகள், எழுப்புதலான வார்த்தைகள், வல்லமையுள்ள வார்த்தைகள் என் இருதயத்திலிருந்து புறப்படணும். காலேப் யோசுவாவை போல எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தை என் இருதயத்திலிருந்து புறப்படணும். எல்லாரும் ஜெபம் பண்ணிடுறீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணிருங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்துல ஆண்டவரே நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களில், ஆண்டவரே எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளில் காலேப் யோசுவா சொன்னது போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல, ஆண்டவரே இந்த பரிசுத்தவான்களுக்குள்ள இருதயத்திலிருந்து புறப்பட்ட ஆண்டவரே அந்த வல்லமையுள்ள வார்த்தை, அந்த விசுவாசம் உள்ள வார்த்தை எங்க இருதயத்திலிருந்து புறப்படட்டும் ஆண்டவரே. எங்க இருதயத்திலிருந்து புறப்படட்டும் ஆண்டவரே. எங்க இருதயத்திலிருந்து புறப்படட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்?